அரசு அறிவித்த தீவன கட்டுப்பாட்டு சம்பந்தமான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பண்ணைகள்ல இருந்து நிறுவனங்கள் கோழிகளை எங்கள்கிட்ட அனுப்பும்போது தீவனங்களை ஒரு 8 to 12 மணி நேரம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன அடிப்படையில் சொல்லுவாங்கன்னா, 6 மணி காலையில கோழியை அறுக்க போறோம்னா முத நாள் 6 மணி சாயந்தரம் வரைக்கும் தீனியை சாயந்தரத்தோடு நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம், புரிதல். இதை பெரிய சயின்ஸை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இது வயிறில் எவ்வளோ நேரம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், டைஜஸ்ட் ஆகும்னு. ஜென்ரலாக ஒரு 6 மணிக்கு நிறுத்தினா அடுத்த நாள் 6 மணிக்கு அறுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த வழிகாட்டி நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதை பண்ணைகள்லேருந்து கோழியை அனுப்பும்போது நிறுவனங்கள் செய்து கொடுக்கணும். இதுக்காக தான் இதை செய்து கொடுக்கறதுல பலவித முரண்பாடுகள், பலவித பிரச்சனைகள் இருந்தாலும் இதை ஒத்துக்கிட்டு நடந்து கொண்டுகிட்டு இருக்கும்போதே போன 4ஆம் தேதி திடீர்னு நாங்கள் தீவனத்தோட போன அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு தவறான புரிதல் அவங்களுக்கு. அதோட அவங்க என்ன சொல்றாங்க, அரசோட ஆர்டர் வந்திருக்குங்கிறாங்க. எந்தவித அரசு ஆர்டரும் அவங்களுக்கு வரலைங்க. அவங்க சும்மா ஒண்ணுமே இல்லாம அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு தவறான முடிவு. அதை செஞ்சிருக்கூடாது, பிசிசி அதை செஞ்சிருக்கூடாது. அதோட எதிர்விளைவு தான் இவ்வளவு பேர் போராடுற மாதிரி இருக்கு. இதை தொடர்பா நாங்க எவ்வளவோ பேசி பார்க்குறோம். அவங்க மாத்தி மாத்தி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிறாங்க ஒழிஞ்சு அரசு வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடிப்போம் அப்படிங்கிறது சொல்லாதனால வருகின்ற 31/7/2026 காலை முதல் அனைத்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கடைகளையும் மொத்த கோழி விற்பனையும் நிறுத்தி, அதோடு அல்லாமல் எங்களோட சகோதர சங்கமாகிய புதுச்சேரி மாவட்டமும் முழுவதுமாக இணைஞ்சிருச்சு. இதுல முழுவதுமா இணைஞ்சு அவங்களும் 100% மூடுறாங்க. கிட்ட சென்னை டு கன்னியாகுமரி நிச்சயமா மூவ்மெண்ட் இருக்காது. அது போக கேரளா எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கேரளா உள்ள முன்னணி சங்கங்கள் இங்க வருது. புதன்கிழமை உங்களுக்கு பதிவு பண்ணுவாங்க. அவங்களாலதான் நான் சொல்ல முடியும். காலவரையற்ற போராட்டம். அது பேச்சு. ஒருவேளை இவங்க நிறுவனங்கள் எங்களுக்கு சரியா செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னாலோ இல்ல அரசு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாலோ நாங்க இதை வித்ரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீவனம் கொடுத்து அனுப்புனாங்க, நீங்க கோழியா இருக்கும்போது என்னென்ன அது பிரச்சனைன்னா உங்களுக்கு தீவனம் ஒரு கணக்கு இருக்குங்க. அது கோழி கண்டினியூஸ் ஈட்டர்ஸ். எப்படின்னா அது சாப்பிட்டே இருக்கும். நீங்க என்ன கொடுத்தாலும் 24 hours சாப்பிட்ற கேரக்டர். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடல் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இனிமா கொடுக்குறாங்கல்ல சர்ஜரிக்கு, அது எதுக்கு? குடல் சுத்தமா இருக்கணும். உங்களுக்கு வேற ஆர்கன்ல வேற இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நாங்களுமே குடல்கள் சுத்தமா இருக்கணுங்கிறதுல அக்கறையோட கொடுங்கிறது சயின்ஸு, விஞ்ஞானிகள் செஞ்சது, நாங்க செய்யல. உலக நடைமுறை இதைத்தான் செய்யுங்கன்னு சொன்னோம். இது தமிழகம் முன்னணி மாவட்டமா செஞ்சிருக்குங்க. இது யாருக்கும் தெரியாதுங்க. தமிழகம் இது மாதிரி இந்தியாலே இல்லை, ஆனா இருக்கு. கைட்லைன்ல 8 to 12 மணி நேரம் இருக்கும். அதை ஒரு ஆர்டரா கொடுத்தது தமிழகம் தான். இதை நடைமுறைப்படுத்துறத நிறுவனங்கள் தயங்குது. ஆனா இதுல விவசாயிகளுக்கு சம்பந்தம் இல்லை. நிறுவனங்கள் தான் எங்களுக்கு விவசாயிகள் வழியா கோழி வளர்த்தாலும் அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் ஃபார்மர்ஸ். சார் ஒரு கோழிக்கு 10-20 ரூபா கூடி போயிருக்கு சார் விலையில. இப்ப நாங்க போராடச்சு விலை குறைஞ்சிருச்சு சார். தீவனம் போடாம கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கோரிக்கை வச்சோம். சில மாவட்ட ஆட்சியர் தெளிவா ஆர்டர் எடுக்கிறாங்க, தெளிவா ஆர்டர் பண்றாங்க. எங்க அனிமல் ஹஸ்பண்டரிங்க வாங்க, நீங்க ஒரு மீட்டிங் போடுங்க, ஏன் இந்த பிரச்சனை வருது. ஒரு சில மாவட்ட ஆட்சி சிறப்பா செஞ்சிருக்காங்க சார், நாங்க செக் போஸ்ட் போடுவோங்கிறாங்க, பார்ப்போங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் நடவடிக்கை எடுத்தா எங்களுக்கு பிரச்சனையே முடிஞ்சு போயிடும் சார். அது இன்னும் ஒரு ஸ்டெப் கூட போய் அனிமல் ஹஸ்பண்டரியும் அக்கறை எடுத்தா எங்களுக்கு முடிஞ்சிடும். கண்டிப்பா சார் இழப்பு சார். இதுல நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இதுல வணிகர்களோட இழப்பு, உற்பத்தியாளரோட இழப்புங்கிறதோட நுகர்வோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல சயின்ஸ் இருக்கு. அந்த கோழியை நாங்க கிளீன் பண்ணும்போது கட் பண்ணி வேற இடத்துல படக்கூடாது அப்படிங்கறத இதுவே என் மேல கோச்சிக்கிறாங்க. ஏன் நீங்க தொழில சொல்றீங்கன்னு கோச்சிக்கிறாங்க. ஆனா உண்மை இருக்கு. அதை படிச்ச எல்லாரும் போனா நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதனால அரசாங்கமும் அக்கறை எடுக்கணும், நிறுவனங்களும் பொறுப்போட எங்களுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக்காம முடிக்கணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.